மெதுவாக வளர்வதைக் கண்டு அஞ்சாதீர்கள், ஒரே இடத்தில் நிற்பதைக் கண்டு மட்டுமே அஞ்சுங்கள். சீன பழமொழி. இந்த சீன பழமொழி முன்னேற்றம் அர்த்தமுள்ளதாக இருக்க, வேகமாக இருக்க வேண்டியதில்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அது தொடர்ந்தால் மட்டும் போதும். நம்மை உண்மையாகவே பாதிப்பது மெதுவான இயக்கம் அல்ல, மாறாக எந்த இயக்கமும் இல்லாமல் இருப்பதுதான். இதை தெளிவாக விளக்க சில சிறு கதைகள் இங்கே. கதை 1. மூங்கில் மரம். ஒரு விவசாயி ஒரு மூங்கில் விதையை நட்டு தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினார். 4 ஆண்டுகளாக மண்ணுக்கு மேலே எதுவும் தென்படவில்லை. அண்டை வீட்டார் கேலி செய்து அவருடைய முயற்சிகள் பயனற்றவை என்று கூறினர். 5ஆம் ஆண்டில் மூங்கில் சில வாரங்களிலேயே திடீரென்று 80 அடிக்கு மேல் வளர்ந்தது. பாடம்: அந்த மூங்கில் ஒரே இடத்தில் நிற்கவில்லை, அது வேர்களை வளர்த்து கொண்டிருந்தது. மெதுவான வளர்ச்சி அதை பெரும் உயரத்திற்கு தயார்படுத்தியது. அந்த விவசாயி தன் முயற்சியை நிறுத்தியிருந்தால் அந்த அற்புதம் ஒருபோதும் நடந்திருக்காது. கதை 2. மெதுவாக கற்கும் மாணவன். மற்ற மாணவர்கள் விரைவாக கற்றுக்கொண்டபோது ஒரு மாணவன் படிப்பதில் சிரமப்பட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் ஒரே ஒரு பக்கத்தை மட்டுமே படித்தான். முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியாதது போல் இருந்தது. பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் ஒரு ஆசிரியரானான். ஆனால் வேகமாக படித்த பல மாணவர்கள் படிப்பையே நிறுத்திவிட்டனர். பாடம்: தினசரி சிறிய முயற்சிகள் அமைதியாக வலிமையை உருவாக்குகின்றன. ஒரே இடத்தில் நிற்பது, கைவிடுவது அவனுடைய பயணத்தை முடித்திருக்கும். கதை 3. மலையேறுபவர். 2 பேர் ஒரு மலையில் ஏற புறப்பட்டனர். ஒருவன் வேகமாக ஓடினான், ஆனால் களைப்படைந்து பாதியிலேயே கைவிட்டுவிட்டான். மற்றவன் மெதுவாக நடந்தான், அடிக்கடி ஓய்வெடுத்தான், ஆனால் ஒருபோதும் நிற்கவில்லை. அவன் சூரிய அஸ்தமனத்தின் போது உச்சியை அடைந்தான். பாடம்: வேகத்தை விட விடாமுயற்சி முக்கியம். மெதுவான படிகள் கூட உங்களை முன்னோக்கி நகர்த்தும். கதை 4. இழப்பிற்குப் பிறகு குணமடைதல். துயரத்திலிருந்து மீண்டு வந்த ஒரு பெண் தான் போதுமான அளவு வேகமாக குணமடையவில்லை என்று உணர்ந்தாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவள் ஒரு சிறிய காரியத்தைச் செய்தாள். அண்டை வீட்டாரை பார்த்து புன்னகைத்தாள், உணவு சமைத்தாள், சிறிது தூரம் நடந்தாள். சில மாதங்களுக்குப் பிறகு அவள் அமைதியாக மன அமைதியை கண்டடைந்ததை உணர்ந்தாள். பாடம்: குணமடைதல் மெதுவாக வளர்கிறது, ஆனால் அது வளர்கிறது. விரக்தியில் ஒரே இடத்தில் நின்றிருந்தால் அவள் அதிலேயே சிக்கியிருந்திருப்பாள். பழமொழியின் பொருள்: மெதுவான வளர்ச்சி சமன் முன்னேற்றம், ஒரே இடத்தில் நிற்பது சமன் தேக்கநிலை. இன்று எடுக்கும் சிறிய படிகள் நாளை பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பயம், சந்தேகம் அல்லது கைவிடுவதை விட முன்னோக்கி வைக்கும் ஒரு சிறிய அடி கூட சிறந்தது.